நடுநிலையாளன், மீடியேட்டர், கவுன்சிலர், நடுநிலையாளர், சமரசம் பண்ணி வைக்கிறவர். ஒரே ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசித்து கர்த்தருடைய வார்த்தையில் கடந்து செல்வோம். யோபு 33, 21, 22, 23, 24. அவன் மாம்சம் காணப்படாதபடிக்கு அழிந்து மூடப்பட்டிருந்த அவன் எலும்புகள் வெளிப்படுகிறது. அவன் ஆத்துமா பாதாளத்துக்கும் அவன் பிராணன் சாவுக்கும் சமீபிக்கிறது. ஒரு மனிதனுடைய பிராணன் சாவுக்கு சமீபிக்கிறது, அவன் ஆத்துமா பாதாளத்துக்கு சமீபிக்கிறது. இதான் சூழ்நிலை. 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர், இந்த சூழ்நிலையிலே 1000 ஒருவராகிய, எல்லாம் சொல்லுங்க, அவருக்கு பேர் என்ன? உடனே நீங்கள் படம் பேருனாங்க. அதாவது உனக்கு மனசு அங்கே தான் இருக்கு, நாங்கள் இங்கே பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். அவருக்கு பேர் என்ன? 1000 ஒருவர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரேர் பீஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு தூதன், அது 1000 ஒருவனாகிய, வாசிங்க, சாமாசி பண்ணுகிற தூதனானவர். சாமாசினா ஏதோ மலேசியா பாச மாதிரி இருக்கு. சிமாகாசி இந்த மாதிரி. சாமாசி அப்படின்னா என்ன? நடுநிலையாளன், மீடியேட்டர், கவுன்சிலர், நடுநிலையாளர், சமரசம் பண்ணி வைக்கிறவர். சாமாசி பண்ணுகிற தூதனானவர். தூதனானவர்னாலே யார் தான்? ஜீசஸ். தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படி அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே. ஆனால் அனுசாரி அது என்ன அர்த்தம்? கம்பேனியன். அவனுக்கு கம்பேனியனா, அவனுக்கு ஃப்ரெண்டா, அவனுக்கு க்ளோஸா, அவனுக்கு ரொம்ப டியர்மோஸ்ட் ஃப்ரெண்டா. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறான். சிநேகிதன் என்பதற்கு அர்த்தமே என்னன்னா, அதாவது ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படாமல் போனானே ஆகிலும் அவன் சிநேகிதனால் அவனுக்கு தயை உண்டாக வேண்டும். யோபு சொன்னான், நண்பன்னா யாருன்னா, கடவுளுக்கு ஒருத்தன் பயப்படாமல் போனா கூட அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு என்ன செய்யணுமா? தயவு பண்ணணுமா? இயேசு சொன்னார், நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அப்படின்னா நீங்கள் கடவுளுக்கு பயப்படாமல் போனால் கூட அவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை மாற்றி, உங்களை நேசித்து, உங்களை நடத்த வேண்டிய வழியில் நடத்துவார் என்ற அர்த்தம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிக்கிறான். நீங்கள் சிநேகிதன் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எல்லா காலத்திலும் அவர் நேசிப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். God loves you all the time. ஆமென் சொல்லுவோம். He loves you all the time. ஆமென். வாசிப்போம். அவர் அவனுக்கு இறங்கி, அவர் அவனுக்கு இறங்கி, அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு, அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும். நீர் பாருங்க, அவர் இருக்கு, அடுத்து நீர் வருது. அவர் யாரு? இப்ப நீர் யாரு? அவர்ன்றது இவர் யாரு? தூதன், அதாவது சாமாசி தூதர், அதாவது கம்பேனியன், இவனுக்கு சப்போர்ட் பண்றவர். அவர் அவனுக்கு இறங்கி, அவன் படுகையில் இறங்காது. நீர் அவனை, நீர் யாரை பார்த்து சொல்றாரு? பிதா பார்த்து, நீர் அவனை ரட்சியும். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். கரங்களை தட்டி எல்லாரும் இந்த வார்த்தைக்காக எல்லாரும் உற்சாகமாய் எல்லாரும்